பீகார் அரசியலின் சாணக்கியர் என்று அழைக்கப்படும் நிதிஷ்குமார் எம்எல்ஏ ஆகாமலேயே மாநிலத்தில் 20 ஆண்டுகளாக முதல்வராக இருப்பது எப்படி என்பதை விரிவாக பார்க்கலாம். பாஜக கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் சம பலத்தோடு மோதிக்கொள்ளும் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நாடு முழுவதும் கவனம் பெற்றிருக்கிறது. மாநிலத்தில் 20 ஆண்டுகளாக முதல்வர் பதவியை தொடரும் நிதிஷ்குமார் பதவியை தக்க வைப்பாரா என்ற விவாதமும் அம்மாநில அரசியல் களத்தில் பரபரக்கிறது. நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் பீகார் அரசியலில் பிரிக்க முடியாத சக்தியாகவே இருக்கிறார். லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணால் ஈர்க்கப்பட்டு அரசு மின் பொறியாளர் பதவியை உதறிவிட்டு ஜனதா கட்சியில் அரசியலை தொடங்கியவர் நிதிஷ்குமார். அரசியலில் அவருடைய பயணம் 1977 பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியில் இருந்துதான் தொடங்கியது. 1980 தேர்தலிலும் அவரை அதிர்ஷ்டம் அரவணைக்கவில்லை. வெற்றி அவருக்கு காலதாமதமாக 1985 பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஹர்நாட் தொகுதியிலேயே கிடைத்தது. பிறகு ஜனதா கட்சி உடைந்து VP சிங் தலைமையில் ஜனதா தளம் உருவானது. ஜனதா தளம் கட்சியில் தெளிவான எண்ணம், பேச்சு திறமையை கொண்டிருந்த நிதிஷ் 1989 மக்களவைக்கு சென்றார். டெல்லியில் அரசியல் சாணக்கியர் என்ற புகழுக்கு அஸ்திவாரம் விட தொடங்கிய நிதிஷ் 1989 பீகாரில் லாலுவை எதிர்க்கட்சி தலைவராக்கிவிட்டு டெல்லி அரசியலில் கவனம் செலுத்தினார். பீகாரில் லாலு பிரசாத் செயல்பாட்டில் அதிருப்தியடைந்த நிதிஷ்குமார் 1994 சமதா கட்சியை தொடங்கினார். வாஜ்பாய் அமைச்சரவையில் ரயில்வே, விவசாயத்துறை அமைச்சராக பணியாற்றினார். 2003 சமதா கட்சி ஐக்கிய ஜனதா தளமானது. 2005 பீகார் தேர்தலில் லாலு கட்சியின் 15 ஆண்டுகால ஆட்சியை ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி முடிவுக்கு கொண்டு வந்தபோது முதல்வராக பொறுப்பேற்றார் நிதிஷ். பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் அக்கட்சியின் பிரத்யேக இந்துத்துவா கொள்கையிலிருந்து தன்னை முற்றிலும் விலக்கிக் கொண்டார். அதுவரையில் பீகார் பார்த்திராத அனைத்து திட்டங்களும் சீர்திருத்தங்களும் அவருக்கு பாராட்டை பெற்றுக் கொடுத்தது. 2010 தேர்தலிலும் வென்று முதல்வரானார். அப்போதும் பாஜக கூட்டணிதான். ஆனால் 2013 குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடியை பாஜக பிரதமர் வேட்பாளராக அறிவித்து 2014 நாடாளுமன்ற தேர்தலை களம் காண தயாரானது. இதனை கடுமையாக எதிர்த்து பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய நிதிஷ்குமார் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிய நிலையில் 2015 பீகார் தேர்தலில் அவரது பரம எதிரியான ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரசுடன் மகா கூட்டணியாக களமிறங்கி வென்றது. லாலு கட்சி தலைவர்கள் மீது ஊழல் புகார்கள் எழ மகா கூட்டணியிலிருந்து 2017 விலகிவிட்டார். அதுவரை அவருடைய நிழலில் வளர்ந்த பாஜகவும் சிவப்பு கம்பளம் விரித்தது. 2020 தேர்தலில் மீண்டும் பாஜக கூட்டணியில் களமிறங்கினார். ஐக்கிய ஜனதா தளம் அதிக இடங்களில் வெல்லாத போதும் முதல்வரானார் நிதிஷ்குமார். 2022 மீண்டும் பாஜக கூட்டணியை முறித்த நிதிஷ் லாலு கட்சியுடன் கைகோர்த்தார். 2023 பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி உருவாக அஸ்திவாரம் போட்டவரே நிதிஷ்குமார் தான். ஆனால் திடீரென எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து விலகி 2024 ஜனவரியில் மீண்டும் பாஜக கூட்டணியில் ஐக்கியமானவர் முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். இப்போது பாஜக கூட்டணியிலேயே தேர்தலை சந்திக்கிறார் நிதிஷ்குமார். 20 ஆண்டுகளாக பெரும்பான்மை இல்லாமல் பாஜக, ராஷ்டிரிய ஜனதா தளம் என்ற இரு குதிரைகளில் ராஜாவாக சவாரி செய்தவர். 20 ஆண்டுகளாக MLAவாகவும் இருக்கவில்லை. ஆனாலும் முதல்வராக தொடர்கிறார். சட்ட விதிகளின்படி தேர்தலில் போட்டியிடாத ஒருவர் முதல்வரானால் 6 மாதங்களில் சட்டப்பேரவை உறுப்பினராக வேண்டும். அவர் MLAவாக இருக்கலாம் அல்லது MLCயாக இருக்கலாம். பீகாரை பொறுத்தவரையில் நாட்டில் சட்டப்பேரவையில் மேலவையை கொண்ட 6 மாநிலங்களில் ஒன்றாக இருக்கிறது.
நாடாளுமன்றத்தில் மக்களவை, மாநிலங்களவை என இரு அவைகள் இருப்பது போல பீகாரில் சட்டப்பேரவை, சட்ட மேலவை இருக்கிறது. சட்ட மேலவை அதாவது தேர்தலில் மக்களை சந்திக்காமல் எம்எல்சியாக தேர்வு செய்யப்பட்டாலும் முதல்வராக பணியாற்றலாம். நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் 1985க்கு பிறகு, அதாவது 40 ஆண்டுகளாக அவர் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடவில்லை. 20 ஆண்டுகளாக எம்எல்சியாக இருந்தே மாநிலத்தை ஆள்கிறார் நிதிஷ்குமார். இப்போது இந்த சாதனையை நீட்டிக்க மீண்டும் முதல்வர் பதவியை பிடிப்பதில் தீவிரம் காட்டுகிறார். ஆனால் 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் முதல்வராக இருந்தாலும் மாநிலம் போதிய வளர்ச்சியை அடையவில்லை. வேலைவாய்ப்பு இல்லை என்ற எதிர்க்கட்சிகள் பிரச்சாரங்கள் எல்லாம் அவருக்கு சவாலாகவே இருக்கிறது. இதையெல்லாம் உடைத்து முதல்வர் அரியணையை அவர் தக்க வைப்பாரா என்ற எதிர்பார்ப்போடு பீகார் தேர்தல் நாடு முழுவதும் உற்று கவனிக்கப்படுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.